எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா அஸ்மா இன்றைக்கி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வந்து எதுவுமே இல்லை, எனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்கிறாங்க, அதனால் வந்து நானே இன்ட்ரோ கொடுக்குறேன். பசிக்குது அப்படின்னு சொன்னனால அம்மா சீக்கிரமாக இதை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம எப்பயும் சாப்பிட்ற முட்டை சாப்பாடு மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த முட்டை சாப்பாடு அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் வச்சுக்கலாம். ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கழுவியாச்சு. அதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான். தேவையான உப்பு. குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடோட ஸ்டீமெல்லாம் இறங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். சாப்பாடு வச்சு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி சாதம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எக் ரைஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம முட்டையெல்லாம் போட்டு பெரட்டுறப்போ ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதனால் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் சாதம் வச்சிங்கனாலே எப்பயுமே உதிரியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதை மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. தக்காளியை இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். இது போல் மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசால் வாடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு தேவையான உப்பு, கைவிடாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து உதிரியாக இருக்கும், இல்லைன்னா மொத்தமாக கட்டி சேர்ந்துடும். இந்த அளவுக்கு முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூட சாதம் சேர்த்துக்கலாம், இல்லை 4 பேருக்கு கூட செஞ்சுக்கலாம். கரெக்டான அளவாக இருக்கும் இந்த முட்டை. நான் வந்து 6 முட்டை சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால இது 4 பேருக்கு தாராளமாக இருக்கும். நீங்கள் இதே 2 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இதில் ஒரு 3 முட்டை இப்படி கூட சேர்த்துக்கலாம். முட்டை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டு இதை கலந்துடலாம். சாதத்தை போட்டு இது போல் நல்லா சாதத்தை ஒன்றா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை. கருவேப்பிலை மல்லித்தலை போடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டால் என்னன்னு தெரியுங்களா, அந்த பச்சை கலராக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை மல்லித்தலை லாஸ்ட்டில் போடுறது. அவ்வளோதான். இதை கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா லைட்டாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் சாப்பிட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எக் ரைஸ்க்கு வந்து புதுசாக இந்த சைடிஷ் வச்சுக்கிறது அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி ஒரு வாரமாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இது 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இது போல் முட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டுமே, சாப்பிட்ற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்குன்னு முன்னாடியே செஞ்சு வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம இது போல் செஞ்சுக்கலாம். ஈஸியான வேலை. எக் ரைஸ்க்கு நான் இந்த மாதிரி வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எதுக்காக கட் பண்ணின்றேன்னா, நம்ம வீட்டில் வந்து தம்பிக்கு வந்து இந்த மாதிரி எக் ரைஸ்க்கெலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்களும் இது போல் எக் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ சாப்பிடலாம்.